ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி அரிசியும் உளுந்தும் சேர்த்து இட்லிக்கு மாவு அரைப்போம். நம்ம சாஃப்ட் இட்லி ஹெல்த்தியான ஒரு சிகப்பரிசியும் ஓட்ஸும் வச்சு சமையல் சோடா சேர்க்காமல் எப்படி மாவு அரைச்சி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காது. நார்மலாக நீங்கள் எப்படி இட்லி நம்ம வீட்டில் செய்கிறோமோ அதே வெள்ளை அரிசியில் செய்கிற அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் வரும். சிகப்பரிசியும் ஓட்ஸும் கலந்து செய்கிறதுனால ஹெல்த்தியாக நம்ம ஒரு ரெசிபி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சிகப்பரிசி, 1/2 கிலோ அளவுக்கு நார்மல் இட்லி அரிசி சேர்த்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ சிகப்பரிசியில் நீங்கள் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டையுமே சேர்ந்து எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு நீங்கள் மாவு அரைக்கும் போது எவ்வளோ உளுந்து எடுத்துக்குவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் உளுந்து எடுத்துக்குவேன். அதே போல் எடுத்து தனித்தனியாக ஊற வச்சாச்சு. இப்போ நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே ஃபஸ்ட்டு உளுந்து தான் நான் எப்பயுமே அரைச்சி எடுப்பேன். அதே போல் நான் உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அரிசி அரைப்போம். அதே மெத்தடில் தான் நான் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா உளுந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள் எப்படி மாவாகி வந்திருக்கு, நல்லா பொதன்னு சொல்லிட்டு. இந்த மாவை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். உளுந்து நல்லா மாவாகி வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். சிகப்பரிசியும் இட்லி அரிசியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 கிலோ அளவுக்கு. அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் அளவுக்கு ஓட்ஸை நம்ம சேர்க்கலாம். என்னோடய 1 கிளாஸ் பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவு பிடிக்கும். அதனால் 1 கிளாஸ் ஓட்ஸு இப்போ நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கூடையே ஓட்ஸையும் சேர்த்து தண்ணி நல்லா தெளித்து மாவு அரைக்கும் போது ஓட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். நார்மலாக எப்படி மாவு அரைப்போமோ அதே மெத்தடு தாங்க. ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இது பாருங்கள், 300 கிராம் அளவுள்ள கிளாஸ், 300 கிராம் அளவுக்கு ஓட்ஸை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் வேணும் அப்படின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற வச்சு இருத்து இதில் சேர்த்துக்கலாம். இல்லை டைரெக்டாக வேணும்னாலும் அப்படியேவும் நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் மாவு அரைக்க போகிறோம். அதில் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நீங்கள் ஆரியம், கம்பு, கருப்பரிசி எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் இது கூட சேர்த்து அரைக்கும் போது ஒரு ஹெல்த்தியான இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குட்டீஸும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆரியம், கம்பு இதெல்லாம் நீங்கள் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லிஸில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நார்மல் இட்லி எப்படி நம்ம செய்கிறோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ அரிசி நல்லா மசிஞ்சிருச்சு. அரிசியும் எடுத்துக்கலாம். கல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவெல்லாம் ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இருத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு தண்ணி நல்லா தெளிஞ்சிரும். அப்போ மேலாக தண்ணி இருத்துட்டு அடியில் இருக்கக்கூடிய மாவையும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு கூடயே சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு மாவு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அப்படியே கல்லை கழுவி கீழே தண்ணி ஊற்றும் போது அதில் நிறையா உங்களுக்கு மாவு சேர்ந்து வேஸ்ட்டாக போயிடும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டியில் கரைக்கிறத விட கையை விட்டு கரைக்கும் போது தான் உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ நான் ஒரு 4 மணி போல் மாவை அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பாருங்கள், நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லிஸ்லாம் பண்ணும்போது அதில் நம்ம சமையல் சோடா சேர்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வரும், சாஃப்ட் வரும். இந்த மாதிரி இட்லியை நம்ம நேச்சுரலாகவே புளிக்க வச்சு செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் ஓட்ஸ் இட்லி எப்படி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரியும் நீங்கள் ஓட்ஸு சிகப்பரிசி போட்டும் செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தோசையும் நல்லா வரும், இட்லியும் நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வரும். ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா சுட சுட இந்த மாதிரி இட்லிஸ்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ரஃப் ஆகாதுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அதனால நல்லா சூடாக இருக்கும் போதே செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு இருக்காது நார்மல் இட்லிக்கும் இந்த இட்லிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். டேன் துணியில் கூட ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக நம்மளோட இட்லி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் ஆரியம் கருப்பரிசியெல்லாம் சேர்த்து எப்படி மாவு அரைக்கணும் அப்படிங்கிறத நான் வரப்போகிற நாட்களில் வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். அது வரைக்கும் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.